வெல்கம் மக்கள்ஸ், இது நம்ம சீரிஸோட 8th வீடியோ. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து இன்றைக்கி சின்னதாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கான்செப்ட் மட்டும் இருக்குது. அதையும் வந்து கூட சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அதையும் வந்து கவர் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரே லைனில் எப்படி வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த டேட்டா டைப்புக்கான ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. அது வந்து பைத்தானில் இருக்கிற ஒரு ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன். ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரீபில்ட் தான், பட் இது வந்து எந்த டேட்டா டைப்புக்கும் கிடையாது, ஆர்எல்ஸ் ஒரு கலெக்ஷனுக்கும் கிடையாது. அதனால் இந்த ஃபங்க்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மொத்தமாக இந்த மூணுத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது பைத்தானில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் ஏன் இந்த இன்புட் வாங்குறது வந்து சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் இந்த இன்புட் வாங்குறதுன்றது ஒரு நார்மல் கான்செப்ட் தான். இன்கேஸ் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா, கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே ஸ்டாட்டிக்காக நம்பர் கொடுத்து ஸோ அதுக்கான அவுட்புட் வர வைக்கிறதுன்றது ஈஸி. இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 5+5 வந்து 10 வர போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். நீங்களே ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 5 கொடுத்துட்டு A+B ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் டைனமிக்காக யூசர் கிட்டேருந்து வாங்கி நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது தான் இன்கேஸ் அங்கே வந்து அவங்க ஒரு மைனஸ் வேல்யூ கொடுத்தா இங்கே வந்து எரர் வரலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூ வராமல் உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைனமிக்காக எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். ஸோ வந்து ஸ்டாட்டிக்காக நீங்களே வந்து யோசிச்சு இந்த நம்பருக்குன்னு யோசிச்சு பண்ணாமல், பிகாஸ் அந்த நம்பருக்குன்னு மட்டும் யோசிச்சிங்கன்னா அந்த நம்பருக்கான அவுட்புட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், மற்ற நம்பருக்கான அவுட்புட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இன்கேஸ் ஒரு பெரிய நம்பர் கொடுத்தா அந்த இடத்துல வந்து டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கலாம் உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதெல்லாமே ப்ராப்ளம் தானே. ஸோ அதுக்கான லாஜிக் தான் நீங்கள் இப்போ யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து மேலே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளமுக்கு. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக படித்து நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டெஸ்ட் கேஸ், சாம்பிள் டெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1 or 2 கொடுத்துருப்பாங்க. சில இதுக்கு வந்து 1 கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து இன்புட் வந்து இப்படி கொடுக்க போகிறோம், ஸோ எங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து அதையே வந்து உங்களோட இன்புட் அவுட்புட்டாக எடுத்துக்கூடாது. அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் தான். எங்கள் இன்புட் ஃபார்மெட் வந்து நாங்கள் இப்படி தான் உங்களுக்கு இன்புட் கொடுப்போம், நாங்கள் அவுட்புட் வந்து இங்கே எதிர்பார்க்குறது இப்படி தான் எதிர்பார்க்குறோம். ஸோ நீங்கள் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் ஸோ சம் நம்பர்ஸ் இருக்குது 1 2 3 4 5. ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து அவங்க சம்திங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த 1 2 3 4 5 மட்டும் கன்சிடரேஷனில் வச்சு உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக்கை எழுதக்கூடாது, கோட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அந்த 1 2 3 4 5 ஒரு சாம்பிளாக வச்சு நீங்களே உங்களோட ஓன் டெஸ்ட் கேஸை நீங்களே வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். இது என்னோட டெஸ்ட் கேஸ், ஓகே இந்த டெஸ்ட் கேஸ் இப்படி இருந்தால் அப்போ வந்து அந்த ஆன்சர் கரெக்டாக வருமா, இன்கேஸ் இங்கே ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்தால் அந்த ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல உங்களால் ஒழுங்காக வந்து திங்க் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண முடியும். அப்படி இல்லைனா, பிகாஸ் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எல்லா வெப்சைட்லையுமே ஹிட்டன் டெஸ்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து உங்களோட ப்ராப்ளம் ஏதாவது ஒரு டெஸ்ட் கேஸில் ஃபெயில் ஆகிடும். ஸோ எப்பயுமே வந்து அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸஸை ஒரு சாம்பிளாக வச்சுக்கிட்டு நீங்களே உங்கள் ஓன் டெஸ்ட் கேஸை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளமை சால்வ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ராப்ளம்குள்ளே போகாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளமை படித்து அந்த ப்ராப்ளமை டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஸோ வந்து இன்புட் வாங்க சொல்கிறாங்களா யூசர் கிட்ட, ஸோ ஃபஸ்ட்டு 2 திங் யூசர்கிட்ட இன்புட் வாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸ்லையுமே வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற இன்புட் வந்து 1க்கு மேலே இருக்கணும், அதே மாதிரி சம் நம்பர்ஸ் கீழே இருக்கணும், ஆர்எல்ஸ் சம் ஆல்ஃபபெட்ஸாக மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்போ எடுத்தாலும் ஒரு ப்ரோக்ராமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை டிக்ளேர் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து இப்போ வந்து நம்பர் வந்து 1க்கு மேலே தான் இருக்குன்னா ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு 1க்கு மேலே தான் நம்பர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிவிடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து இன்கேஸ் அந்த மாதிரி அவங்களே வந்து ஹிட்டன் டெஸ்ட் கேஸில் அந்த மாதிரி ஒரு வேல்யூ வச்சுருந்தாலும் அது வந்து பாஸ் ஆகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து அதை வந்து பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. ஸோ அதனால் வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை எப்பவுமே முன்னாடியே வந்து அவங்க படிச்சுட்டு கரெக்டாக டிக்ளேர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ப்ரோக்ராமை சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதான் நான் சொன்ன மாதிரி மாடல்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் கிட்டேருந்து இன்புட்டா, ஸோ அதை வாங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எதாவது சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்த கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கண்டிஷனை டிஃபைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும். ஸோ அந்த பார்ட் வந்து ஸோ இப்போ இன்கேஸ் பாருங்கள், ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். பேலிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பேலிண்ட்ரோம்னா என்னென்னா, ஒரு வேர்டை திருப்பி போட்டாலும் சேம் அதே வேர்டு தான் வரணும், அதே ஸ்ட்ரிங் தான் வரணும். இப்போ வந்து மாம் அப்படின்னு இருக்குன்னா MOM, ஸோ MOM திருப்பி போட்டாலும் மாம் அப்படின்னு தான் வரும்.
ஸோ இது வந்து ஒரு சேமாக இருக்கணும். ஸோ இதை தான் வந்து நம்ம பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி லாஜிக் யோசிக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூசர்லேருந்து ஒரு இன்புட் ஆகணும், அது ஃபஸ்ட் திங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணணும். தேர்ட் திங் என்னென்னா ரிவர்ஸ் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கையும் யூசர் கொடுத்த அந்த ஸ்ட்ரிங்கையும் ஒன்றா கம்பேர் பண்ணணும், சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ வந்து மொத்தமாக 4 பார்ட்டாக பிரித்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரோக்ராமை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரித்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து நான் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போக போக வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ நம்ம வந்து கான்செப்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு யூசர்லேருந்து இன்புட் வாங்குறது பைத்தானில் இருக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்றது தான். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து வெறுமனே இன்புட்னு கொடுத்தா யூசருக்கு தெரியாது நம்ம வந்து அங்கே இன்புட் கேட்குறோமா இல்லையான்ட்டு. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மெசேஜ் ஷோ பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஒரு நம்பர் கொடுங்க, எனக்கு வந்து ஒரு வேர்டு என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளேயே என்ன வேணுமோ கன்சோலில் நம்மளுக்கு யூசர்கிட்ட சொல்ல வேண்டியது நம்ம இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ வந்து என்டர் மெசேஜ் நான் சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலே போதும். என்டர் மெசேஜ் அப்படின்னு வந்து நான் வந்து வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வேர்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, ஸோ அதனால வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. அதே சமயம் என்டர் மெசேஜ்னு கொடுக்கும்போது நான் வந்து இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க 45. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். பிகாஸ் பைத்தானில் இந்த இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் எந்த இன்புட் வாங்கினாலும் அதை ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வாங்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் வந்து அதை டைப் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எப்பயுமே இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு வாங்குற இன்புட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் மட்டும்தான் வாங்கும். உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் தான் வந்து டைப் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த இன்புட் ஃபங்க்ஷனில் வர வேல்யூ டைப் கன்வெர்ட் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் வந்து இன்புட் அதுக்குள்ளே வந்து இந்த மெசேஜ் இதை கொடுத்துட்டீங்கனாலே இன்புட் வந்து வாங்கிடும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஸோ a = ஸோ இதான் வந்து இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து இப்போ இன்புட் என்டர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டுனா ஸோ இப்போ வந்து நான் வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இப்போ ஏல பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற வேல்யூ இருக்கும். பட் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன்ல இன்புட் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து 2 வந்து ஸ்ட்ரிங்காக இங்கே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வாங்க போகிற இன்புட் வந்து நம்பர், இப்போ வந்து ஒரு ஃபோன் நம்பர் இன்புட்டாக வாங்க போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு இன்ட்ன்றது ஃபங்க்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், டைப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்டர் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்டர் அ நம்பர். ஸோ காலன் ஒரு ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசருக்கு தெரியும் ஸோ ஒரு நம்பர் தான் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 56 அப்படி. இன்கேஸ் அவங்க வந்து ஒரு வேர்டு என்டர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எரர் இன்வாலிட் லிட்ரல் ஃபார் இன்ட் வித் பேஸ்ட் இன். ஸோ வந்து அங்கே வந்து நம்பர் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க வந்து வேர்டை வந்து இன்புட்டாக கொடுத்துட்டாங்க. அதனால வந்து அவங்களுக்கு எரர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் நான் இன்ட்னு கொடுத்துருக்கேன்னா இன்டீஜர் வேல்யூ கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ளோட் வேணும்னா நீங்கள் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து டைப் கன்வெர்ட் பண்ணி இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இங்கே ஸ்ட்ரிங்காக இன்புட் வாங்குறோம் இல்லையா? இதுலேயே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கும்போது நான் வந்து நடுவில் நானே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தான் கொடுத்துருந்தேன். ஓகேவா? இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து யூசர் இங்கே டிக்ளேர் பண்ணணும். இன்கேஸ் நான் வந்து இங்கே நம்பரை வாங்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. பைத்தானே வந்து ஸ்பேஸ்லாம் கொடுத்துட்டு டிக்ளேர் பண்ணால் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸை நெக்லெக்ட் பண்ணிடும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நான் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங் தான் இன்புட்டாக வாங்குறேன், ஒரு வேர்டு வாங்குறேன்னா ஸோ நான் வந்து பார்த்தேன்னா இவ்வளோ கேப் விட்டு வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு எரர் தான். நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வச்சு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து இன்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட் கால் பண்ணாலும் சரி, நார்மலாக வெறும் இன்புட் யூஸ் பண்ணாலும் சரி, டாட் ஸ்ட்ரிப் அப்படின்ற ஃபங்க்ஷனை மேண்டேட்ரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தரப்போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து இன்கேஸ் வந்து யூசர் மறந்து போய் ஸ்பேஸ் கொடுத்துட்டாலும் அதையும் அதை வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு கூட நான் வேர்டுன்னு கொடுக்குறேன். பட் இப்போது வேர்டு அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஸ்ட்ரிப் அப்படின்ற ஃபங்க்ஷன். நம்ம ஸ்ட்ரிப்ன்றது நம்மளுக்கு எதுக்குன்னு தெரியும், டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸை ரெண்டு சைட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் தான் டூப்ளிகேட் எலிமெண்ட், அதனால ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பைத்தானில் இன்புட் வாங்குறது. இன்கேஸ் வந்து இப்போ வந்து சேம் லைனில் 2 நம்பருக்கு இன்புட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது a, b = இன்புட், இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இன்புட், இன்புட். ஸோ இப்போ வந்து 2 இன்புட் வாங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 45, நெக்ஸ்ட் வந்து 60. பட் இது நான் வந்து இன்ட்டு கன்வெர்ட் பண்ணல. ஸோ எல்லாமே ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும் போது இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 45, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா
60. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே லைனில் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் 45 60 அப்படின்னு தனித்தனி லைனில் இப்போ வந்து இன்புட்டாக வருது. ஓகேவா? ஸோ இது வந்து ஓகே, நம்மளுக்கு வந்து தனித்தனி லைனில் இன்புட் வாங்குது. பட் சில ப்ராப்ளம்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து இப்படியே இன்புட் வாங்க சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற இன்புட் இப்படி தான் இருக்கும், 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தனியாக மாற்றி வாங்கணும் அப்படின்னும் போது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அங்கே ஒரு ஐடியா யோசிக்கணும். பிகாஸ் வந்து உங்களுக்கு அத்தனை வேரியபிள்ஸ் வந்து இன்புட் வாங்கணும். ஸோ எப்பயுமே 2 வேரியபிள்ஸ் இருந்துச்சு 3 வேரியபிள்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி A, B, Cன்னு கொடுத்து நீங்கள் வந்து இன்புட் வாங்கிக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்புட் இன்புட்னு கொடுத்துடலாம். இன்கேஸ் ரொம்ப வேரியபிள்ஸ் போச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்பயே தெரிஞ்சுக்கணும். ஸோ பைத்தானில் சால்வ் பண்ண போறீங்கன்னா சொல்கிறேன், அப்பயே தெரிஞ்சுக்கணும் அது வந்து ஒரு லிஸ்ட்டாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு 5 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா A is equal to அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வந்து கொடுக்குற டெஸ்ட் கேஸே 1 2 3 4 5 இப்படி தான் வந்து அவங்க இன்புட் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா A is equal to இன்புட் அப்படின்னு சொல்லிடணும், இன்புட் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்பிளிட்ன்றது என்ன பண்ணணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஸ்பிளிட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணும். ஓகேவா? காமனா. ஸோ அதனால் வந்து இப்போ நான் இப்படி கொடுத்துட்டுனா 1 2 3 4 5 இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒரு லிஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாங்குற இன்புட் நம்மளுக்கு நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம். ஆனால் இங்கே எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று எடுத்து டைப் கன்வெர்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை இல்லையா? அதுக்கு தான் நம்ம வந்து மேப் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் A is equal to மேப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். ஸோ மேப் இன்ட் கமா இன்புட் நான் என்டர் கொடுத்துட்டேன், இன்புட் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டுனா இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேப்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேப்ன்ற ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா இங்கே வர ஒரு இன்புட்டையும் இங்கே இருக்கிற இந்த டைப்புக்கு மேப் பண்ணி அதை வந்து இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் 1 2 3 4 5. ஸோ இப்போ நான் ஏல என்ன இருக்குன்னு பார்த்தேன்னா மேப் ஆப்ஜெக்ட் அட் சம் அட்ரஸ் காட்டுதா? ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பிகாஸ் நம்ம வந்து இங்கே வந்து இது ஒரு மேப் ஆப்ஜெக்ட், இங்கே வந்து நம்ம மேப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ணுறோம். ஸோ அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ தான் எனக்கு இங்கே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மேப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேப்பை நான் வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 6. ஸோ இப்போ ஏழு இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 123 4 6 எல்லாமே இன்டீஜராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேப் அப்படின்ற ஃபங்க்ஷன். மேப் அப்படின்ற ஸோ இங்கே இன்கேஸ் வந்து எனக்கு மல்டிபிள் லைன்ஸ் இப்போ வந்து ஸ்ட்ரிங்காக வாங்கினா நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இன்புட் டாட் ஸ்பிளிட் கொடுத்தாலே போதும். ஸோ இங்கே கொடுத்த மாதிரி கொடுத்தீங்கனாலே எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக வந்துடும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரே லைனில் இன்டீஜராக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மேப் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேப்ன்ற ஃபங்க்ஷன் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் ஒரு இப்போ வந்து நம்ம நிறைய வேரியபிள்ஸ் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இன்புட் ஆகணும், ஒரு எலமெண்ட்டையும் எடுத்து இன்டீஜருக்கு மேப் பண்ணி அதை வந்து அந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இதான் வந்து மேப்போட வேலை. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம மேப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்டீஜர் பார்த்துட்டோம், இன்புட் எப்படி வாங்குதுன்னு பார்த்துட்டோம், அதே மாதிரி மேப் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் வந்து இந்த இன்புட் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ வந்து எப்படி வந்து லிஸ்ட்டுக்கு இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இதை திரும்ப ரீஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா A is equal to ஒரு எம்டி லிஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸ் ஆட் ஆகும். ஒரு இப்போ வந்து யூசர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து யூசர் சொல்கிறாங்க எனக்கு வந்து 5 எலமெண்ட் ஆட் ஆகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு டெஃபினட் வேல்யூ இருக்குது. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தெரியும் யூசர் வந்து இப்போ B is equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே எனக்கு வந்து வேல்யூஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஃபினட் அமௌண்ட்ஸுக்கு எப்படி வேல்யூஸ் வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது எனக்கு வந்து லிஸ்ட்டோட சைஸ் என்ன, லிஸ்ட்டில் நான் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இன்புட் வாங்க போகிறேன் எனக்கு முன்னாடி யூசர் சொல்லிடுவாங்க. யூசர் தான் அதையும் சொல்லுவாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சொல்லலைன்னா அதை எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு அதை நான் அப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இப்போது A is equal to வந்துருச்சு, B வந்து நம்மளுக்கு எத்தனை வேல்யூ, அதாவது எத்தனை வேல்யூ வந்து யூசர் வந்து இன்புட்டாக தர போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது ஃபார் I in range. ஓகேங்களா? ரேஞ்ச் வந்து எத்தனை தரோன்னா 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. பிகாஸ் யூசர் வந்து 5 இன்புட்ஸ் தர போகிறாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
லிஸ்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது append அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஜஸ்ட்டு int of input அப்படின்ற ஃபங்க்ஷனை மட்டும் பாஸ் பண்ணி விடுறேன். இப்போ என்ன ஆகுனா 5 தடவை வந்து இன்புட் அப்படின்றத நம்ம கிட்ட கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. இப்போ ஏல இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இன்டீஜர். பிகாஸ் அப்பன்றது லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லிஸ்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ அதனால் அப்பன் பண்ணும்போது 1 2 3 4 5 நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து அது அப்படியே அப்பன் பண்ணிடுச்சு. ஸோ இதான் வந்து லிஸ்ட்டுக்கு இன்புட் வாங்குற மெத்தட். ஸோ நான் இங்கே வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு 5 தான் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ வந்து நான் வந்து ஒரு ஃபார் லூப் போட்டேன். இன்கேஸ் எனக்கு வந்து தெரியாது எத்தனை வேல்யூன்னு எனக்கு தெரிய போகிறது கிடையாது, அவங்க மண்ணு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு தான் நம்ம முன்னாடி மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுக்கு தான் அந்த மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a is equal to ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் ஸோ லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் மேப் பண்ணுறதுக்கு மேப் அப்படின்ற ஃபங்க்ஷன், என்ன டேட்டா டைப்பில் வேணும் இன்டீஜர் டேட்டா டைப், நெக்ஸ்ட்டு இன்புட் வாங்கணும். ஸோ எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும்னா ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து நான் எத்தனை இன்புட் கொடுத்தாலும் அது எடுத்துக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ சம்திங் திரும்ப நான் மண்ணு எவ்வளோ கொடுத்துட்டு போனாலும் அது மண்ணு எடுத்துக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றதுல இத்தனை வேல்யூஸும் இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் இதில் இன்புட்டாக கொடுத்துக்கலாம், அதுவும் வந்து அதை இன்புட்டாக எடுத்துக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூசர் சொல்லிட்டாங்க இப்போ வந்து எனக்கு 5 வேல்யூஸ் தான் வேணும், பட் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இன்புட் கொடுக்குறாங்க, அதாவது நெக்ஸ்ட் ஒரு லைன்லேயும் ஒரு இன்புட் வேல்யூஸ் கொடுக்குறாங்கன்னு போது நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து எனக்கு தெரியும் யூசர் வந்து 5 இன்புட்ஸ் கொடுக்க போகிறேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நான் வந்து 5 எலமெண்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ 5 எலமெண்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லைனில் தான் தருவேன். ஃபஸ்ட்டு 1 தருவேன், நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அடுத்த லைனில் தான் 2 தருவேன் அப்படின்னா ஓகே. இன்கேஸ் யூசர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து வேல்யூ சொல்லிட்டேன், நான் வந்து 5 இன்புட்ஸ் தான் உங்களுக்கு இருந்து வாங்க போகிறேன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், பட் நான் கொடுக்க போகிற இன்புட் எல்லாமே இப்படி தான் ஸ்பேஸால் ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு இங்கே இருக்கு இல்லையா அந்த லிஸ்ட்டு, ஸோ லிஸ்ட்டுக்கு இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஜஸ்ட் இங்கே போயிட்டு இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து லிஸ்ட்டோட சைஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதான் எண்ட் இண்டெக்ஸ். ஸோ எண்ட் இண்டெக்ஸில் 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ 5ன்றதுனால 5 - 1 4, பிகாஸ் எண்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணும் n - 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குமா. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ லிஸ்ட் நம்மளுக்கு எப்படி ஆகிடும் இப்போனா லிஸ்ட்டோட சைஸே வந்து மொத்தமாக 0 to 5 தான். நீங்கள் மீதி எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதை வந்து அதை எடுத்துக்காது, நெக்லெக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வேல்யூஸ் எடுத்துடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், போட்டு இப்போ என்டர் கொடுத்துட்டேன், எந்த எரரும் வராது. பிகாஸ் வந்து நான் வந்து இங்கே லிஸ்ட்டை தான் இண்டெக்ஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டை வந்து நான் இண்டெக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து அவங்க யூசர் சொன்னதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, நீ அதுக்கப்புறம் எந்த வேல்யூ சொன்னாலும் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ நான் இப்போ இதை என்டர் கொடுத்ததும் எனக்கு இந்த லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது 1 2 3 4 5 நான் வந்து 5 வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் 67 78 89 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ ஏல இருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 மட்டும்தான் இருக்கும். நான் மீதி கொடுத்தேன் இந்த 67 78 89 எதுவுமே இருக்காது. பிகாஸ் நான் இங்கே வந்து சொல்லிட்டேன் சைஸை இன்டெரக்டாக சைஸ் வந்து உனக்கு வந்து நீ இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு மேலே வர எது வந்தாலும் நெக்லெக்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதனால் வந்து சைஸ் எனக்கு அவ்வளோதான் எடுத்துக்குது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் வாங்குற மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். லிஸ்ட்டுக்குள்ளே ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் திரும்ப ஐடியல் ரீஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டு, நான் வந்து இன்புட்டை வந்து ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே கொடுத்து வாங்கணும் இல்லையா, அதே இன்புட்டே என்னால் ஒரே லைனில் வாங்க முடியும் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்ககிட்ட காட்டிடுறேன். ஏ ஸோ வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10, இது வந்து ஒரு ஃபார் லூப் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம இங்கே கால் வச்சுன்னா அது ஒரு ஃபார் லூப் ஆகிடும். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் ஜஸ்ட் முன்னாடி ஒரு ஐ கொடுக்கணும். ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா நான் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ தான் இங்கே கொடுக்கணும். இந்த வேல்யூ வந்து நான் டிஃபைன் பண்ணிடணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து ஐயை வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஃபார் லூப் பற்றி பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் ஐ அப்படி இங்கே இனிஷியலைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன இருக்கும் 1 அப்படின்னு சொல்லி 0 இருக்குமா. ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ 0. ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஐயோட வேல்யூ 0, அந்த ஐயோட வேல்யூவை அப்படியே நீ வந்து இந்த லிஸ்ட்டுக்கு அப்பன் பண்ணிக்கிட்டே வந்துரு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு பேர் தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே ஐயோட வேல்யூ 0 அப்படியே எடுத்து அந்த வேல்யூ இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிடு, நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா ஏவோட வேல்யூ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். இன்கேஸ் நான் i+1 இங்கே கொடுத்தேன்னா i+1 தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் வந்துச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி
அப்படியே அங்கே ஃபார் லூப்பில் நம்ம என்ன வேல்யூ நம்மளுக்கு என்ன வேல்யூ வைக்கிறோமோ அந்த வேல்யூ எடுத்து அப்படியே வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுறது தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்பவே ஈஸி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணுற வேரியபிள் தான் நான் இங்கேயும் திரும்ப யூஸ் பண்ணுறேன், ஏதோ டிஃப்ரெண்ட்டாலாம் யூஸ் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இங்கே இது வந்து ஒரு ஃபார் லூப்பா, இந்த ஃபார் லூப்ல எனக்கு ஐக்கு வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகுது. என்னென்ன வேல்யூஸ் வருதோ அந்த வேல்யூஸ்லாம் அப்படியே எடுத்து நீ இந்த சைடில் ஆட் பண்ணிக்கோ, இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு இப்போ எப்படி வந்து உங்களுக்கு இன்புட் வாங்கணும்னு மேக்ஸிமம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட்டு வந்து இங்கே இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இன்புட் வாங்கிக்க போகுது. நான் வந்து இங்கே ஐயை தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நான் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனையும் பாஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் எனக்கு வந்து ஒரு நம்பர் நான் ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ண ஒரு நம்பரை நான் பாஸ் பண்ணணும். பிகாஸ் நான் இனிஷியலைஸ் பண்ணாத எதையும் அந்த இடத்துல புதுசாக பாஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து ஐ வந்து ஆல்ரெடி ஃபார் லூப்புக்குள்ள இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் ஐயை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். இன்கேஸ் நான் வந்து இங்கே எதுவுமே இங்கே வந்து நான் ஜே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா நேம் ஜே இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இன்கேஸ் நான் ஒரு நம்பரை கொடுத்தேன்னா நம்பர் வந்து ஏதோ சம் வேல்யூ, ஸோ அதனால் வந்து ஏல வந்து 10 1 ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே இதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இங்கே வந்து நான் இன்புட் எப்படி வாங்கன்னு சொல்கிறேன். ஸோ இன்புட் இப்போ வந்து இன்புட்டுக்கு வந்து நான் இங்கே வந்து சைஸை கொஞ்சம் சின்னதாக்கிறேன், 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். 1 2 3. ஸோ இப்போ ஏல பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்ட்ரிங் இருக்கும். பிகாஸ் நாங்கள் டைப் கன்வெர்ட் பண்ணல, அதனால இங்கே வந்து 3 ஸ்ட்ரிங். ஸோ இதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்பவே சிம்பிள். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஃபார் லூப் யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் நீங்கள் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் இஃப் அப்படின்றது இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். இதே லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ள ஃபார் லூப் வித் இஃப் கண்டிஷனும் யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிள் தான், ஒன்றும் காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இஃப் எல்சியே யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து அது எப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பாருங்க. ஸோ மேபி அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே லைனில் எனக்கு வந்து 1 to 20 இருக்கிற ஈவன் நம்பர்ஸை மட்டும் தனியாக எடுங்க. ஃபஸ்ட்டு வெறும் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஈவன் நம்பர்ஸை மட்டும் நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் அப்பன் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து நான் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க சொல்கிறது. ஜஸ்ட் இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கூட இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறது எப்படி, இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஆன்சர்ஸ் நிறையவே உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டிய கான்செப்டில். இது வந்து சின்ன சின்ன கான்செப்ட், இந்த இன்புட்டு மேப்பு, அதுக்கப்புறம் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் லிஸ்ட்டுக்கு எப்படி இன்புட் வாங்குறது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வந்து பைத்தானில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தெளிவாக டீப்பாகவே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கான கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஃப் அப்படின்றது தான் கீவேர்டு. டெஃப்ன்றது தான் கீவேர்டு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னே சொல்லிட்டு கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஸோ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், டபுள் கோட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், பைத்தானில் ஒரு பிளாக் ஆஃப் கோடை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இண்டென்டேஷன் மட்டும்தான். ஸோ காலன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கீழே இவ்வளோ தூரம் கொடுக்க போகிற எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் கால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் கொடுக்கலாம். ஃபங்க்ஷன் கால். ஓகேவா? ஸோ வந்து ஃபங்க்ஷன் அவ்வளோதான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும், ஃபங்க்ஷன் கால்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பைத்தானில். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு பெரிய கோடு இருக்குன்னா அந்த பெரிய கோடு இப்போ வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸை நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்ராமில் ஒரு 10 இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையும் A+B B+C C+D அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஃபங்க்ஷனை முன்னாடியே நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ வந்து 2 பேராமீட்டர்ஸ் வாங்க போகிறேன், இந்த பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணி நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ வந்து எனக்கு ஆட் பண்ணணும், அவ்வளோதான கான்செப்ட். 2 நம்பர் தான் ஆட் பண்ணணும், அது எங்கேயா இருந்தாலும் 2 நம்பர் தான் ஆட் பண்ண போகுது, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். நான் சிம்பிளாக இதே ஃபங்க்ஷன் எல்லாத்துலையும் கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து வேல்யூஸை மட்டும் மாற்றி விட்டாலே போதும். எனக்கு வந்து லைன் ஆஃப் கோடும் சின்னதாகிடும், அதே மாதிரியே வந்து காம்ப்ளெக்சிட்டியும் குறைஞ்சிடும். ஓகேவா? எல்லா இடத்துலையும் நான் வந்து ஆட் பண்ணுற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நான் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 2 வேல்யூவை பாஸ் பண்ணாலே போதும், அதுவே ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆன்சரை ரிட்டர்ன் பண்ண போதும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாய்டு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல பைத்தானில். ஜஸ்ட் வந்து டெஃப் நீங்கள் என்ன போடலாம், டெஃப்ன்றது தான் ஃபங்க்ஷனுக்கான கீவேர்டு. வாய்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பைத்தானில் கிடையாது. நீங்கள் டெஃப்னு போடுங்க, நீங்கள் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதை வச்சு அதுவே டிசைட் பண்ணிக்கும்.
பிகாஸ் இது வந்து டைனமிக் தானே. ஸோ அதுவே முடிவு பண்ணிக்கும் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதை வச்சு அதுவே வந்து இது வந்து நீங்கள் நல் ரிட்டர்ன் பண்ணுறீங்களா ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிங்களா அதுவே அதெல்லாம் பார்த்துக்கும் இன்டர்பிரிட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸோ டெஃப் ஏ. ஸோ ஃபங்க்ஷன் நேமே நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு தான் வச்சிருக்கேன், ஆர்எல்ஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா a, b அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர்ஸ் வாங்க போகிறேன். வாங்கி அந்த 2 பேராமீட்டர்ஸையும் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ பிரிண்ட் a + b. ஸோ இதான் வந்து நம்மளோட இது. நான் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் பாஸ் பண்ணும்போது இன்கேஸ் நான் மறந்து ஆட்ன்றது ஃபங்க்ஷன். ஸோ நான் வந்து கால் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் வந்து ப்ராக்கெட்ஸ் போடல. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் 2 ரெக்கார்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் a and b அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது இல்லையா? பிகாஸ் நான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் அந்த ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் இதை இது பண்ணிட்டேன். ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் 2,3 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணால் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ஆட் ஃபங்க்ஷனை 2 லைனில் நம்ம எத்தனை இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 நம்பர் இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த 10 இடத்துலையும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆட் அந்த உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூஸை உள்ளே பாஸ் பண்ணிங்கன்னா அது 2 நம்பரையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்த்தோம். ஸோ வந்து ஃபங்க்ஷனுக்கு எப்படி பேராமீட்டர்ஸ் வாங்குறது, ஸோ பேராமீட்டர்ஸ் எப்படி ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து பிரிண்ட் பண்ண வேணாம் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரொம்பவே சிம்பிள். ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன்றது கீவேர்டு. ரிட்டர்ன்றது எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கிற ஒரு கீவேர்டு. ரிட்டர்ன் a + b. ஓகேவா? பட் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து இங்கே வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். b = இப்போ வந்து b செக் பண்ணிங்கன்னா 5 அப்படின்ற ஆன்சர் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்றது ரொம்பவே சின்ன கான்செப்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். ஜஸ்ட்டு ரொம்பவே சின்னது. ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு டெஃப்ன்ற கீவேர்டு தான். இந்த வாய்டு மெயின் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் டெஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணிங்களா உங்களுக்கான ஃபங்க்ஷன் நேமை கொடுத்தீங்களா உள்ள உங்களுக்கு என்ன கோடு வேணுமோ அந்த கோடை நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே கால் பண்ணால் போதும். இன்கேஸ் உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த வேல்யூஸை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஒன்று பார்த்தோம். ஃபங்க்ஷனே நம்ம பாஸ் பண்ணலன்னா நமக்கு வந்து எரர் வருது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வச்சிடலாம். முன்னாடி நான் இங்கே டிஃபைன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக நான் வந்து ஒரு வேல்யூ வச்சிருவேன். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணிடுவேன்னா =10 =20 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக 2 வேல்யூஸ் கொடுத்துருவேன். இது வந்து டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். இன்கேஸ் நான் வந்து ஆட் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணல அப்படின்னா 30 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இன்கேஸ் நான் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் 5,6 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன்னா அந்த இடத்துல அந்த வேல்யூ கால் ஆகிடும். 11 அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பாஸ் பண்ணனாலும் எனக்கு எரர் வர போகிறது கிடையாது. ஏதாவது பாஸ் பண்ணனாலும் எனக்கு எரர் வர போகிறது கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்து வச்சுட்டேன். அதுக்கு சப்போஸ் யூசர் வந்து நான் என்ன சொல்கிறேன், அது நான் வந்து இன்டர்பிரேட்டர் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். நான் வந்து 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன் a, b அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் யூசர் வந்து அந்த a, bக்கு ஏதாவது வேல்யூ கொடுத்தாங்கன்னா நீ வந்து அந்த 2 வேல்யூவும் எடுத்து ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடு. இன்கேஸ் அவங்க எதுவும் கொடுக்கலன்னா நான் டிஃபால்ட்டாக உனக்கு 2 வேல்யூ கொடுத்துட்டேன், 10, 20 ரெண்டுத்துக்கும் வேல்யூ கொடுத்தேன். அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிரு, எனக்கு யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சேஃபர் சைடில் இருக்கிறதுக்காக இந்த டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டாட் வச்சு பார்க்கும்போது பார்த்துருப்போம் இல்லையா, வேல்யூ = டிஃபால்ட், வேல்யூ = none. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் ரெடி பண்ணும்போதே அவங்களே கொடுத்துது. ஸோ வேல்யூ வந்து நன்னாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து அங்கே ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படின்றது தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று பார்த்தோம், பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அந்த பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ் வந்து 3.8 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து அந்த நியூ ஃபியூச்சர் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பொசிஷனல் ஒன்லி பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ இது வந்து ஒரு நியூ ஃபியூச்சர்னு நான் வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நான் வந்து பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை உங்களுக்கு வந்து திரும்ப ஒரு தடவை காட்டுறேன். def add a, b. ஓகேவா? ஜஸ்ட்டு print a, b அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன்.
ஓகேவா, a + b. ஸோ இப்போ வந்து நான் a + b அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, இதுக்குள்ளே நான் எதை பாஸ் பண்ணாலும் நான் வந்து இதை எப்படி வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வந்து இன்கேஸ் நான் வந்து இதை பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து இப்படியும் பாஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணி காட்டின மெத்தட் எப்படின்னா இப்போ வந்து 5,7 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணால் 12 வந்து பிரிண்ட் ஆகும். நான் இன்கேஸ் இங்கே வந்து நான் என்ன சொல்லலாம்னா b = 5ன்னு சொல்லிட்டு மாற்றியும் b = 5 a = 7ன்னு சொல்லிட்டு மாற்றி கொடுக்கலாம். அப்பயும் அந்த ஆன்சர்லாம் வரதான் போகுது. ஓகேவா, பட் பொசிஷனல் ஒன்லி பேராமீட்டர்ஸில் இந்த மாதிரி நேம் யூஸ் பண்ணிலாம் உங்களால் கொடுக்கவே முடியாது. ஓகேவா, நீங்கள் வந்து இங்கே வந்து நேம் யூஸ் பண்ணி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து தெரியும் வேல்யூஸ் என்ன வரப்போகுதுன்னு தெரியும், a b அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் கொடுத்துட்டீங்க. இன்கேஸ் பொசிஷனல் ஒன்லி பேராமீட்டர்ஸ் அப்படின்னா உங்களால் அந்த மாதிரிலாம் கொடுக்கவே முடியாது. பொசிஷன்ஸ் வச்சு மட்டும்தான் பேராமீட்டர்ஸ் அதை எடுத்துக்கும். ஸோ பொசிஷனல் ஒன்லி பேராமீட்டர்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு வே இருக்குது. இப்போ வந்து def add அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா இப்போ வந்து நான் 3 நம்பர் ஆட் பண்ணுறது காட்டுறேன். a, b வந்து பொசிஷன் ஒன்லி. இப்போ எனக்கு நான் இப்போ கமா கொடுத்து ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சி. ஸோ வந்து இந்த சி வந்து எனக்கு வந்து பொசிஷன் ஒன்லி கிடையாது. இந்த நான் இப்போ ஸ்லாஷ் போட்டிருக்கேன். இந்த ஸ்லாஷுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லாமே, அதாவது நான் இங்கே வந்து 2 தான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லாஷுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் வந்து 10 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம்னா அது எல்லாமே பொசிஷனல் ஒன்லி தான். அதை வந்து நம்மளால இந்த மாதிரி கால் பண்ணவே முடியாது. இந்த சியை வந்து நம்ம இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். இந்த சி அதாவது இதுக்கு இந்த ஸ்லாஷுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எதுவுமே பொசிஷனல் ஒன்லி கிடையாது. ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு print a + b + c அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ இப்போது ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ட்ரு கொடுத்தனாலே ஸோ இங்கே பார்த்தீங்களா மார்க்ஸ் ப்ரிசீடிங் ஆர்க்ஸ் as பொசிஷனல் ஒன்லி. ஸோ இப்போது வந்து நான் இங்கே பாருங்கள், நான் இங்கே கால் பண்ண மாதிரியே உங்களுக்கு கால் பண்ணி காட்டுறேன். b = 5 a = c அப்படின்னு சொல்லிட்டு சியோட வேல்யூ நான் 10ன்னு பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சின்டாக்ஸ் எரர், பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த சின்றது கீவேர்ட் ஆர்குமெண்ட். நம்ம வந்து எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அது கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ன்றது என்ன சொல்லுதுன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த வேல்யூக்கான கீயும் சேர்த்து பாஸ் பண்ணுறோம். நம்ம வந்து வேல்யூவே இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக எப்படி பாஸ் பண்ணுவோம், இப்போ வந்து 5,7 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாஸ் பண்ணுவோம். பட் நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனல் ஒன்லி அதை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் நம்ம வந்து மாற்றியே கொடுத்தோம். b = 5 a = 7 நம்ம இன்வெர்டட் ஆர்டரில் மாற்றணும். பிகாஸ் இங்கே கால் ஆர்டர் ஃபஸ்ட்டு வந்து a தான் ஆகுது, அதுக்கப்புறம் b தான் ஆகுது. பட் நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியே கொடுத்தோம். ஃபஸ்ட்டு b = 5 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணோம், a = 7. பட் இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் எப்பயுமே பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸை தாண்டி தான் நம்ம வந்து கீவேர்ட் இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸை நம்மளால இன்புட் வாங்க முடியும். அதனால தான் இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறது. ஸ்லாஷுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பொசிஷனல் ஒன்லி, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நான் வந்து இதை எப்படி பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஜஸ்ட் 5,7 மட்டும் தான் பொசிஷன் பேஸ் பண்ணி மட்டும்தான் என்னால் அதை பாஸ் பண்ண முடியும். இப்போது ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். 5 + 7 வந்து 12. ஸோ 12 + 10 வந்து 22. ஸோ இன்னும் உங்களுக்கு கரெக்டாக காட்டணும்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடய காட்டுறேன். பொசிஷனல் ஒன்லி பேராமீட்டர்ஸ் பைத்தான். ஸோ டாக்குமெண்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஒரே நிமிஷம். சரி, ஓகே, நான் இதை ஸோ வந்து இந்த ரியல் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது வந்து ஒரு தனிப்பட்ட பைத்தானுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க இந்த ரியல் பைத்தான் அப்படின்னு சொல்றது. ஸோ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா லேர்ன் பைத்தான் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறதுனால தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் உள்ளே இருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா படித்து முடிக்க முடியுமான்ற அளவுக்கு கண்டென்ட்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரியல் பைத்தான். ஸோ இதுக்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஒன்லி பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணா இந்த வீடியோ போய் பாருங்க. பட் நான் வந்து எக்ஸ்பிளனேஷனை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். keyword arguments only this positional. So இங்க பாத்தீங்கன்னா def increment அப்படினு சொல்லிட்டு x அதுக்கு அப்புறம் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. increment 3.8 அப்படி கொடுத்தா 4.8 வந்துச்சு. பட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம பண்ண மாதிரியே x = 3.8 கொடுக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா got some positional only arguments passed as keyword arguments. ஸோ இங்கே என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம்னா நம்ம வந்து பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால தான் இந்த எரர் வருது. ஓகேவா, இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் பிளேஸில் யூஸ் பண்ணலாம். எங்கே வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணான்னு நினைக்கிறீங்களோ, வெறும் பொசிஷன் பேஸ் பண்ணி தான் வந்து யூசர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கான வேல்யூஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டதுனால தான் அதை வந்து 3.8 வந்து ஒரு நியூ ஃபியூச்சராக வந்து பைத்தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்ன்றது அவ்வளோதான். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ஓவர். ஸோ ரிட்டர்ன் பார்த்துட்டோம், பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துட்டோம்,
கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு சில ஸ்மால் கான்செப்ட்ஸ் பற்றி பார்த்தேன். இன்னும் ஒன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா அன்பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு நம்பரை வாங்கினேன். ஸோ அதனால் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் நான் வந்து ஒரு லிஸ்ட்டு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் அப்படின்னு கொடுக்குறேன்னா, ஸோ இங்கே ஆட் கொடுக்கும்போது நான் ஜஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை தான் நான் இப்போ வந்து இன்புட்டாக வாங்க போகிறேன். ஓகேவா? இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் I in A print I அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு லிஸ்ட்டை தானே வாங்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ண போகிறேன் உள்ள. ஸோ 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணால் 1, 2, 3 பிகாஸ் நான் இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோடு வந்து அதிகமாகுது இல்லை, நான் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கே அந்த கோடு வந்து அதிகமாகுது. 3 லைன் ஆஃப் கோடு. இது வந்து ஃபங்க்ஷனுக்கான நேமு, ஒரு ஃபார் லூப், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து இந்த ஃபார் லூப் எடுக்க முடிஞ்சால் அப்படி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அன்பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் இப்படி வந்து ஸ்டார் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஐட்ரேஷன் நம்ம பண்ணவே தேவையில்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் வந்து இந்த கலெக்ஷனை அன்பேக் பண்ணுறேன்னு ஒரு வேல்யூவாக அதுவே எடுத்துக்கும். இந்த ஸ்டார் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா அன்பேக் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்து அது ஒரு கலெக்ஷனுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் நானே ஒன்று எடுத்து தான் பாஸ் பண்ணுறேன். அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ எடுக்கும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது, அதுதான் பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பாஸ் பண்ணுவோம். அப்போது நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு அங்கே கோடை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் வைக்க போகிறேன் இப்போ. ஸோ பிரிண்ட்டு ஏ பிரிண்ட் ஐனே வைப்போமா, இல்லை ஃப்ரண்ட் ஏனே வைப்போம். என்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டார் போட்டு பாஸ் பண்ணுவோம். ஸ்டார். ஸோ இங்கே வந்து ஸ்டார் போட்டு பாஸ் பண்ணிட்டேன். 1 positional argument but 3 were given. ஓகே. ஸோ வந்து நான் இங்கே பாஸ் பண்ணும்போது இங்கே அன்பேக் பண்ணி பார்த்ததுனால 3 வரணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 இங்கே அன்பேக் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ வந்து நான் இங்கே வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணிக்கிறேன், பேராமீட்டர் தான் இன்புட் வாங்குறேன். பட் இங்கே வந்து நான் 3 பாஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் சொன்னேன்ல தனித்தனியாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து உங்களுக்கு இந்த எரர்லேயே தெரியும். ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? பட் வந்து நான் இங்கே வந்து 3 இன்புட் வாங்குறேன். அப்படி 3 வந்து கொடுத்துட்டுங்க. பிகாஸ் இங்கே அது வந்து ஒன்று எடுத்து இடும்போது 3 அனுப்பிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா A, B, C அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பிரிண்ட்லேயும் A, B, C அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதுக்குள்ளேயே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படுறது அன்பேக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்டார் தேவை. ஓகேவா? ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாரை கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை இப்போ பாஸ் பண்ணுறேன். நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் ஆனால் எப்படி பிரிண்ட் ஆகும்? ABC எப்படி பிரிண்ட் ஆகுதா? இன்கேஸ் நான் இதை அன்பேக் பண்ணால் அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். A ஸ்பேஸ் B ஸ்பேஸ் C. ஏன் இப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு வேல்யூவை தான் பாஸ் ஆகும். அன்பேக் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் A பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் B பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் C பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அன்பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டையே பாஸ் பண்ணால் இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ 1, 2, 3 1, 2, 3 தனியாக அப்படியே பிரிண்ட் ஆகுது பாருங்க. ஸோ இதுதான் வந்து அன்பேக்கிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதுவே வந்து டபுள் ஸ்டார் போட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து நான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது அதை வந்து சப்போஸ் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக டைம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதையும் வந்து நான் எடுத்துடலாம். மேபி லாஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை கவர் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ அன்பேக்கிங்கிறது இவ்வளோ தான். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்னா சில இன்புட் வாங்குறது எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் வந்து மேப் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பொசிஷனல் ஒன்லி ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அதை பற்றிலாம் தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜென்ரேட்டர், டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் போது ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கடைசி வீடியோவில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா சம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது டைம் இருந்தால் மேபி அது பண்ணலாம். பட் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கான குவிஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த ரியல் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருந்துச்சு, அதோட லிங்க்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். குவிஸை மறக்காமல் அட்டெண்ட் பண்ணிவிடுங்க.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். பை.